Hi students, welcome to our YouTube channel. அடுத்து பயிற்சி 1.3ல மூன்றாவது கணக்கு. கொடுக்கப்பட்ட சார்பு f எப்படி இருக்குன்னா x such that x ஸ்கொயர் மைனஸ் 5x plus 6ன்னு இருக்கு. எனில் இது வந்து f of minus 1 கண்டுபிடிக்கணும். அடுத்ததுல வந்து f of 2a கண்டுபிடிக்கணும். அடுத்ததுல வந்து f of 2, அடுத்த பிரிவுல வந்து f of x minus 1 ஆகியவற்றை மதிப்பிடுக. ஒன்னையும் மதிப்பிட்டு கண்டுபிடிக்கணும். இப்ப fன்ற உறவு வந்து ஸ்கொயர் இப்படின்ற ஒரு உறவோட சேரப்போகுது xன்றது வந்து. அப்ப f of xன்றது வந்து x ஸ்கொயர் மைனஸ் 5x plus 6 தான் f of x. அப்ப வந்து எக்ஸோட மதிப்புக்கு பதிலா -1ன்னு போடுறாங்க. அப்ப இந்த சமன்பாட்டுல -1 நம்ம பிரதியிடும் போது -1 the whole square -5 into -1 plus 6 அப்படின்னு பிரதிட்டோம்னா -1 the whole square அப்படின்னா +1 ஆயிடும். -1 into -1ன்னு கிடைக்கும். அது வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்புறம் ஓரன் 1 அடையாளங்களை பெருக்கணும், அடுத்து எண்களை பெருக்கணும். அதன்படி மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். அடுத்து எண் ஓரோன் 1. இப்போ 1 நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து வந்து -5, இங்க -1 இருக்கு. -5 into -1 அப்படின்னா குறிகளை பெருக்குங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். அடுத்து எண்களை பெருக்குங்க. ஓரைந்து 5, அப்ப வந்து +5 அப்படின்னு நமக்கு கிடைச்சது. +6 அது அப்படியே போட்டுக்கோங்க. இதை கூட்டும் போது 5 + 1 6, 6 + 6 12. f of -1னா நமக்கு அது கூட விடை வந்து 12. அடுத்து f of 2a அப்படின்னா x இருக்க இடத்துல 2a பிரதியிடணும் இந்த சமன்பாட்டுல. அதன்படி 2a ஸ்கொயர் மைனஸ் 5 into 2a plus 6 அப்படின்றத நம்ம பிரதியிட வேண்டியது இருக்கும். அப்ப 2a the whole square அப்படின்னா 2 2 4 a into a ஸ்கொயர். அப்ப 4a ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். -5 into 2a அப்படின்னா i 2 10 10a plus 6. அப்ப நமக்கு 4a ஸ்கொயர் மைனஸ் 10a plus 6ன்னு நமக்கு கிடைக்கும். அடுத்து f of 2 அப்படின்றத வந்து நம்ம பிரதிக்கிட்டோம்னா இப்ப x ஸ்கொயர் இருக்க இடத்துல 2, x இருக்க இடத்துல 2ன்னு பிரதிக்கணும். அப்ப x ஸ்கொயர் இருக்க இடத்துல 2 ஸ்கொயர் -5 into 2 plus 6. இப்ப 2 ஸ்கொயர் அப்படின்னா அதோட மதிப்பு 4 அப்படின்னு வரும். 4 -5 into 2 10 plus 6. அப்போ 6 + 4 10 -10 0 ஆயிடும். f of 2ஓட மதிப்பு 0. அதாவது பிரிவு f of x - 1 அப்படின்றது பிரிவா இருந்துச்சுன்னா இப்போ x இருக்க இடத்துல x - 1 நம்ம பிரதிடணும். அப்ப x ஸ்கொயர் அப்படின்னா x - 1 the whole square -5 into xன்னு இருக்கும். x இருக்க இடத்துல x - 1 பிரதிடுங்க. அப்ப 5 into x - 1 plus 6 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அப்போ x - 1 the whole square அப்படின்னா இது வந்து எதன்படி இருக்குன்னா a - b the whole squareன்ற ஃபார்முலா படி இருக்கா. அப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் a ஸ்கொயர் - 2ab plus b ஸ்கொயர். இப்ப a இருக்க இடத்துல வந்து xன்னு பிரதிடுங்க, b இருக்க இடத்துல 1ன்னு பிரதிடுங்க. அப்ப a ஸ்கொயர் அப்படின்னா x ஸ்கொயர் -2, aக்கு பதிலா x, bக்கு பதிலா 1, அப்ப பிளஸ் b ஸ்கொயருக்கு பதிலா 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயரோட மதிப்பு 1. அப்ப x ஸ்கொயர் -2x plus 1 ஸ்கொயர்னு கிடைக்கும். இது 5 into x 5x -5 into -1 plus 5 மாறிடும் +6 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இப்போ அடுத்து x ஸ்கொயர் மைனஸ் இங்க 2x இருக்கா, அதே மாதிரி இங்க -5x இருக்கா. கூட்டலை பொறுத்து அடையாளங்கள் ஒன்று போல இருந்தா கூட்டி அந்த அடையாளத்தை போட்டுருவோம். அப்போ இது கூட்டல்ல இருக்கு. சோ அடையாளம் வந்து 1 போல இருக்கு. மைனஸ்னா அந்த அடையாளத்தை போட்டுட்டு 2ஐயும் கூட்டி எழுதுங்க. 5 + 2 7 7x plus 1 ஸ்கொயர் அப்படின்னு இருக்கா. அந்த 1 ஸ்கொயரோட மதிப்பு 1. இதே மாதிரி எண்கள் மதிப்பு வந்து இங்க 5 இருக்கு, இங்க 6 இருக்கு. 6 + 1 7, 7 + 5 12. நமக்கு இதற்கான விடையும் கிடைச்சிருச்சு. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஸ்டூடெண்ட்ஸ், விடாம கணக்குகளை வீடியோ பார்த்து செஞ்சு பாருங்க. விஸ்வரூப வெற்றின்ற 100 மதிப்பெண்ணை எளிதில் பெறலாம். டவுட்ஸ் எதுவும் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. Please subscribe the channel. Thank you students.